Friends, இன்னைக்கான வீடியோ என்னன்னா இந்த வைஸ் கிரீப்பர் வந்து பாத்துருப்பீங்க அப்படி நினைக்கிறேன். இந்த வைஸ் கிரீப்பர் ஒரு மாடலா வச்சிட்டு ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பெஞ்ச் வைஸ் எப்படி மேக் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா இந்த வைஸ் கிரீப்பரை நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு நெட்டை வந்து கழறதுக்கோ இல்லனா ஒரு பொருளை வந்து இறுக்கி பிடிக்கிறதுக்கோ அந்த மாதிரி வந்து பயன்படுத்தலாம். சின்ன ஒரு வாஷர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாஷர் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து வச்சிரறேன். வச்சிட்டு கட்டிங் பிளேயரை நம்ம அழுத்தோம்ல அதே போல அழுத்தணும் அப்படினா டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வாஷர் வந்துட்டு நம்மளால் எடுக்கவே முடியாது. ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துட்டு பிடிச்சிருக்கும். இந்த வைஸ் கிரீப்பரை ஒரு மாடலாக வச்சு ஒரு பெரிய சைஸில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைஸ் கிரீப்பர் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 mm திக்னஸ் இருக்க மாதிரி ஒரு இரும்பு பிளேட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளேட்டுக்கு மேலே ஸ்கேலை வச்சுட்டு மார்க் பண்ணி ஒரு ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ண போகிறேன். இந்த கட் பண்ணுறதுக்கான அளவு என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பீஸ் இந்த இரும்புலேருந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ரீசெண்டாக மேக் பண்ண நம்மளோட அந்த மேக்னெட் வந்துட்டு யூஸ் ஆக போகுது அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம 12 volt சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டாக வந்துட்டு மாறிடும். இதுக்கு மேலே அந்த இரும்பு பீஸை வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து அந்த சின்ன பீஸை கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னா கையில் பிடிச்சிட்டு பண்ணுறேன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் இந்த மேக்னெட் மேலே வச்சோம்னா ஈஸியாக வந்து ஒட்டிக்கும். அதுக்கு மேலே நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபைனலாக பாருங்கள். நான் அதே சைஸில் மொத்தமாக 2 பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பீஸில் நான் எந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இந்த மார்க் பண்ணியிருக்க இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நம்ம ட்ரில் பண்ணி வந்துட்டு ஓட்ட போட்டுக்கலாம். இந்த ட்ரில்லோட சைஸ் வந்துட்டு நம்மளுக்கு 8 mm இருக்கணும். நம்ம 2 பீஸ் வச்சிருக்கோம் இல்லையா? 2 பீஸ்லேயும் அதே போல் 8 mm போல்ட் உள்ளார போகிற அளவுக்கு நம்ம ஓட்ட போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த 2 பீஸும் ஒரே அளவில் ஒரே மாதிரியாக இருக்கணும். அடுத்ததான் நான் 20 mm ஒரு ரவுண்ட் ராடு வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ராடை எடுத்து நம்மளோட மேக்னெட் மேலே வச்சுக்கிறேன். இந்த ராடில் ஒரு எண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எண்டை வந்துட்டு நல்லா கிரைண்டிங் மிஷின் வச்சு தேய்ச்சி விட்றேன். அதே போல் திருப்பிட்டு அடுத்த சைடும் வந்து தேய்ச்சிருக்கேன். எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன் அப்படின்றத ஃபைனலாக நீங்கள் பாருங்கள். அடுத்தா நம்ம தேய்ச்சிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துலேருந்து ஒரு 8 inch வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ராடில் நம்ம தேய்ச்ச இடம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம ஒரு 8 mm போல்ட் உள்ளார போகிற அளவுக்கு ஒரு ஓட்டையை வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 50 mm நீளமும் ஒரு 25 mm அகலமும் இருக்க மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதில் மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 mm போல்ட் உள்ளார போகிற அளவுக்கு ஒரு ட்ரில் பண்ணிக்கிறேன். இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா? இதே போல் வந்து மொத்தமாக ஒரு 2 பீஸ் நம்மளுக்கு தேவை. 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு ஒரு 60 mm நீளமும் ஒரு 25 mm அகலமும் இருக்க மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு தேவை. இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இடத்துல வந்துட்டு ஓட்ட தேவை. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8 mm போல்ட் உள்ளார போகிற அளவுக்கு இருந்தால் போதும். ட்ரில் பண்ணி வந்து ஓட்ட போட்டுக்கிறேன். இந்த பீஸையும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ நேரம் நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸ் எல்லாத்தையும் வச்சு வைஸ் கிரீப்பரை நம்ம அழுத்தும் பொழுது லாக் ஆகுது இல்லையா? அந்த பார்ட்டை நம்ம இப்போ மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த ராடை எடுத்துக்கிறேன். கூட நம்ம எல் ஷேப்பில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா? அந்த பீஸில் மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையில் 8 mm போல்ட்டை போட்டு நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன பீஸில் நம்ம 2 பக்கமும் ஓட்ட போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதை எடுத்து கீழே இருக்கக்கூடிய ஓட்டை பார்த்தீங்களா? அந்த எல் ஷேப் பிளேட்டில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தா சின்ன பிளேட் நம்ம 2 எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதை எடுத்து இந்த பிளேட்டில் 2 பக்கத்துலையும் வச்சுட்டு அதுலேயும் 8 mm போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 3 inch 1.5 inch சி சேனல் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அந்த சி சேனலில் ஒரு 1 அடி நீளம் இருந்தால் போதும் நம்மளுக்கு. அந்த 1 அடி நீளத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததான் ஒரு 10 mm திக்னஸ் ஒரு 30 mm அகலமும் இருக்க மாதிரி ஒரு இரும்பு பிளேட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கனமான பிளேட்டை வந்து எடுத்துங்க. இந்த இரும்பு பிளேட்டுக்கு மேலே நம்ம அசம்பிள் பண்ணி எடுத்தோம் இல்லையா? அந்த பார்ட்டை வந்து வைக்கிறேன். இது மொத்தமாக எவ்வளோ நீளம் வருதோ அந்த நீளத்துக்கு இந்த பிளேட்டை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஸ்கேலை வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த கோடு போட்டுருக்க இடத்துல நம்ம கிரைண்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இரும்பு பீஸுக்கு மேலே நம்ம முன்னாடி அசம்பிள் பண்ணி எடுத்தோம் இல்லையா? அந்த பார்ட்டை வந்து வைக்கிறேன். இதில் பின்னாடி நம்ம 2 பிளேட் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு கிளவிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கிளவிஸை மட்டும் அந்த இரும்பு பீஸுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வெளில எடுத்துக்கலாம். அடுத்தா நம்ம ஒரு ரவுண்ட் ராடு வந்து போட்டிருக்கோம் இல்லையா? அது உள்ளார போகிற மாதிரி ஒரு இரும்பு பைப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த பைப் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 inch நீளத்துக்கு மார்க் பண்ணிட்டு அந்த பைப் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த ரவுண்டு பைப் எடுத்து நம்ம ரவுண்ட் ராடு உள்ளார வந்துட்டு போடலாம். உள்ளார போட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்துட்டு மேலே தூக்கணும். ஏன்னா நம்ம எல் ஷேப்பில் வச்சிருக்கோம் இல்லையா? அது வந்து நம்மளுக்கு அசையும் போது கீழே இருக்கக்கூடிய இரும்பில் வந்துட்டு டச் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு 5 mm திக்னஸ் இருக்க மாதிரி ஒரு இரும்பு பிளேட் ஒன்று வைக்கிறேன். அந்த பிளேட்டையும் வந்துட்டு நம்ம வெளில அடிச்சிடலாம். இப்போ திரும்ப இந்த ரவுண்டு பைப் இருக்குல்லையா? அந்த பைப்பை அந்த பிளேட்டுக்கு மேலே வச்சுட்டு அந்த பைப்புக்கு 2 பக்கத்துலையும் நம்ம வந்துட்டு வெளில அடிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளேட் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ராடு வந்துட்டு முன்னாடி பின்னாடி போகிற மாதிரி இருக்கணும். அடுத்தா இந்த யூனிட் மொத்தமாக சேர்ந்து அந்த சி சேனல் இருக்குல்லையா? அந்த சி சேனலில் நவர மாதிரி நம்ம பண்ணணும். இந்த சி சேனலோட அகலம் பார்த்தீங்கன்னா 10 mm இருக்குது. அதனால 5 mm பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் மார்க் பண்ணிட்டு சென்டரா பார்த்தீங்கன்னா கோடு வந்துட்டு போட்டுறேன். அடுத்த நான் ஒரு 1/2 inch நெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த நெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 25 mm இருக்குது. அதனால கோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு 12.5 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 12.5 வச்சுட்டு மார்க் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கோடு வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த பார்ட்டை மட்டும் நம்ம கிரைண்டிங் மிஷின் வச்சுட்டு கட் பண்ணி தனியாக வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம 12 mm திக்னஸ் இருக்க மாதிரி ஒரு இரும்பு பிளேட் காமிச்சில்ல? அந்த இரும்பு பிளேட்டை அந்த சி சேனலுக்கு மேலே வைக்கிறேன். சி சேனலோட அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதே சைஸில் நான் இன்னொரு பீஸையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா? இந்த பீஸை தான் நம்மளோட வயசில் வந்து ஜாவா வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஜாவில் பார்த்தீங்கன்னா கிரிப் இருக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறேன்னா கிரைண்டிங் மிஷின் வச்சுட்டு கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது அப்படியே இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்துட்டு லைனாக வந்து போட்டுக்கிறேன். இந்த கிரிப்புமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். இதே போல் நம்ம 2 பீஸ் வச்சிருக்கோம்ல? இந்த 2 பீஸ்லேயே வந்துட்டு கிரிப்பை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வயசில் ரவுண்ட் ராடு வச்சிருக்கோம்ல? அந்த ரவுண்ட் ராடை ஒட்டி இந்த பிளேட்டை வந்து வைக்கிறேன். கரெக்டான சென்டரில் வச்சுட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாக் மட்டும் வச்சுட்டு வெளியில் வந்து கழட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக வந்துட்டு வெளில அடிச்சுக்கலாம். வெளில அடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த இடம் க்ளீனாக இருக்கணும். அதனால் கிரைண்டிங் மிஷின் வச்சுட்டு லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துறேன்.
இப்போ நம்மகிட்ட இன்னொரு பிளேட் இருக்குல்லையா, அதை வந்துட்டு இந்த சி சேனலோட எண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எண்டில் வச்சுட்டு நான் வெல்ட் அடிச்சுக்கிறேன். வெல்ட் அடிக்கும் போது உள்பக்கம் அடிக்காமல் வெளிப்பக்கத்தில் மட்டும் நான் வெல்ட் அடிச்சு எடுத்துக்கிறேன். உள்பக்கம் வெல்ட் அடித்தோம் அப்படின்னா கிளாம் பண்ணும்போது இடஞ்சலா இருக்கும். அதனால தான் திரும்ப இந்த ராட் எடுத்து இந்த எல் பிளேட் கூட வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே திருப்பிட்டு பின்பக்கத்தில் நம்ம பிளேட் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டராக வந்துட்டு நம்ம ஒரு லைன் பண்ணணும். இந்த லைனில் நான் கேப் விட்டு 2 இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். இந்த மார்க் பண்ணியிருக்க இடம் இருக்குல்லையா, அந்த இடத்துல 1/2 இன்ச் போல்ட் வந்துட்டு நான் 2 நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1.5 இன்ச் நீளம் இருக்கிற மாதிரி அந்த போல்ட்டை வச்சுட்டு நம்ம வெல்ட் அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே இந்த யூனிட் எடுத்து நம்ம சி சேனலில் கேப் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதுக்குள்ளார வந்துட்டு போட்டுறேன். இப்படி தான் நம்மளுக்கு வந்துட்டு மூவ் ஆக போகுது. அப்படியே திருப்பணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் நம்மளுக்கு போல்ட் இருக்குல்லையா, அந்த போல்ட்டில் வந்துட்டு ஒரு வாஷர் வந்துட்டு போட்டு அதுக்கான 1/2 இன்ச் நெட்டை போட்டு வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன். அடுத்த இந்த பக்கம் போல்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த போல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல் பிளேட் வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிளேட்டை போட்டு ஒரு நெட்டை வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன். அந்த எல் பிளேட் எதுக்காக அப்படின்றத அடுத்ததான் நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு புரியும். அடுத்த நான் ஒரு இரும்பு பிளேட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரில் பண்ணி ஓட்டையுமே இருக்குது. கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் போல்ட்டு ஒரு 1 அடி நீளம் இருக்க மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதில் இருக்க இந்த நெட்டை வந்துட்டு கழட்டிட்டு அந்த ஓட்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டைக்கு மேலே வச்சு நம்ம வெல்ட் அடிச்சிடலாம். இந்த பிளேட் என்ன பண்ணுறோம்னா நம்மளோட சி சேனலில் உள்ளார எல் பிளேட் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சைடு அந்த நெட்டு பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம வெல்ட் அடிச்சிடலாம். இந்த பிளேட் வச்சிருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இந்த பக்கமும் கேப்பாக இருக்கு இல்லையா, இந்த கேப்பை வந்துட்டு மூடுறதுக்காக இன்னொரு பிளேட் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளேட்டை அந்த இடத்துல வச்சுட்டு வெல்ட் அடிச்சிடலாம். இப்போ இந்த 1/2 இன்ச் போல்ட்டு அந்த நட்டு வச்சு வெல்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஏற்றலாம். அந்த போல்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா அந்த எல் பிளேட்டில் போயிட்டு முட்டி அந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன வந்துட்டு தள்ள போகுது. ஒரே ஒரு நட்டு மட்டும் இருக்கிறதுனால அந்த போல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுது. அதனால வெளிப்பக்கத்துலையும் ஒரு நட்டை வந்துட்டு போட்டுக்கிறேன். இந்த நட்டையும் அந்த பிளேட் கூட வந்துட்டு நம்ம வெல்ட் அடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஷேக் இல்லை. இப்போ நம்ம ஒரு எல் பிளேட் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹேண்டில் தேவை. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் போல்ட் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். த்ரெட் வந்துட்டு கம்மியாக இருக்க மாதிரி அந்த போல்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எல் பிளேட்டுக்கு மேலே வச்சு நம்ம வெல்ட் அடிச்சிக்கலாம். அடுத்த நான் 2 இரும்பு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சி சேனலில் சைடில் 2 பக்கத்துலையும் வச்சுட்டு வெல்ட் அடிச்சிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா பெஞ்சு மேலாம் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கிளாம் போடுறது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அடுத்த இந்த 1/2 இன்ச் போல்ட்டில் ஹேண்டிலுக்காக ஒரு சின்ன கம்பி வச்சுட்டு வெல்ட் அடிச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட வயசுக்கான ஒர்க் இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னடா எல்லாத்தையும் பிரித்து போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா பிரிச்சது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் வந்துட்டு தொங்க விட போகிறேன். தொங்க விட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லா பார்ட்டையும் எடுத்து ஒன்றா வந்துட்டு நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கான வயசு வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஹேண்டில் இருக்குல்லையா, அந்த ஹேண்டிலை பிடிச்சி அழுத்தணும் அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய வயசுல எல்லாம் ஹேண்டிலை பிடிச்சி நம்ம திருவிட்டே இருப்போம் இல்லையா, அந்த திருவுறதெல்லாம் இல்லாமல் ஒரே செகண்டில் பார்த்தீங்கன்னா செம்ம பவராக வந்துட்டு லாக் ஆகிடும். அதெல்லாம் சரி, இந்த வயசு கிரிப் இருக்கும், இந்த வயசுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்றதானே கேட்குறீங்க. அதையும் வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன். இந்த வயசு கிரிப்பரில் ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு நம்ம அழுத்தும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு லாக் ஆகுது இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இந்த ஒன்று, அடுத்த ஒன்று, கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஸ்க்ரூவில் வந்துட்டு நம்மளுக்கு முட்டியிருக்கும். நம்ம இந்த வயசு கிரிப்பரை அழுத்தும் போது இந்த 3 பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் வரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜா வந்துட்டு நம்மளுக்கு லாக் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கவே ஒரு எல் பிளேட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த எல் பிளேட் இந்த வைஸ் கிரீப்பரில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. அந்த எல் பிளேட்டை கரெக்டாக வந்து வைக்கிறேன். இந்த 3 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 பாயிண்ட்டை கணக்கு பண்ணி தான் இந்த எல் பிளேட்டை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம். வைஸ் கிரீப்பரை நம்ம அழுத்தும் போது இந்த 3 பாயிண்ட் ஒன்றா வருது இல்லையா, அதே போல் நம்மளோட வயசில் எந்த இடத்துல வருது அப்படின்றத வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. அந்த 3 போல்ட் இருக்கு இல்லையா, இந்த 3 போல்ட்டும் நம்ம ஹேண்டில் அழுத்தும் போது ஒரே நெட்கோட்டில் வரும். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா அந்த ரெட் கலர் ராட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ராடு வந்துட்டு முன்னாடி போய் முன்னாடி வச்சிருக்கக்கூடிய பொருளை வந்துட்டு நம்மளுக்கு அழுத்தி பிடிச்சிக்கும். இந்த வைஸ் கிரீப்பரில் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ வந்துட்டு நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக ஓப்பன் ஆகும், பெரிய பொருள் வந்து நம்ம வச்சு பிடிச்சிக்கலாம். அதுவே இந்த ஸ்க்ரூ வந்து உள்ளார டைட் பண்ணோம் அப்படின்னா சின்ன சைஸ் பொருள் எல்லாம் வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இந்த ஸ்க்ரூ நம்மளோட வயசுல எங்க இருக்கு அப்படின்னா நம்ம பின்னாடி வச்சிருக்கோம்ல, அதுதான். இதை நம்ம திரும்ப பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பொருளை பிடிச்சிக்கலாம், பின்னாடி லூஸ் பண்ணோம்னா பெரிய பொருளை வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ நான் சீக்கிரம் போட்டு நம்மளோட வயசை வந்து பெஞ்சில் வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் இரும்பில் ஒரு ரவுண்ட் ராட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட வயசில் ஜாவுக்கு 2 இடையில வந்துட்டு வச்சிடறேன். இப்போ நம்ம ஹேண்டில் அழுத்தணும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குல்ல. இப்போ இந்த ஸ்க்ரூ வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன பொருளாக இருக்குது அப்படின்றப்ப நம்ம வந்து உள்ளார அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மேலே கூட இந்த ஹேண்டில் வந்துட்டு நம்ம அழுத்தணும் அப்படின்னா நம்ம நினச்சி பார்க்குறதோட செம்ம பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் வந்துட்டு அழுத்தி பிடிச்சிக்கும். அசைச்சோம் அப்படின்னா கூட வந்துட்டு நம்மளால் அசைக்க முடியாது. இப்போ வந்து நம்ம வெளியில் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்க்ரூ இருக்குல்லையா, அந்த ஸ்க்ரூ வந்து லைட்டாக லூஸ் பண்ணிட்டு இந்த ஹேண்டில் நம்ம மேலாக்க தூக்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு வெளியில் வந்துடும். இப்போ நான் ஒரு ஸ்கொயர் டியூப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இது இந்த ரவுண்ட் ராடை விட ரொம்ப சின்னது, அதனால் உள்ளார வச்சுட்டு இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்க்ரூ இருக்குல்லையே அதை வந்து உள்ளாக்க வந்துட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஹேண்டில் அழுத்தணும் அப்படின்னா செமையாக வந்துட்டு லாக் ஆகிடும். இப்போ நம்ம அந்த ஸ்கொயர் டியூப்பில் கட் பண்ணுறது, ட்ரில் பண்ணுறது அந்த மாதிரி எந்த வேலை வேணாலும் வந்துட்டு பார்க்கலாம். சுத்தமாக வந்துட்டு அங்கிட்ட இங்கிட்ட அசையாது. அடுத்த இந்த வயசில் ஒரு மரப்பலையை வச்சுட்டு லாக் பண்ணுறது, அதில் எதனா ட்ரில் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி வேலை எதனா வந்துட்டு பார்க்கலாம். இதுக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வயசுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வயசில் ஒரு பொருளை வச்சுட்டு டைட் பண்ணுறோம் அப்படின்னா கம்பியை பிடிச்சி சுற்றி டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்டில் நம்ம அழுத்துறது மூலமாக லாக் பண்ணிடலாம். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.